அஸ்ஸலாமு அலைக்கும். டெய்லி ஒரு ஜூஸ் அப்படின்ற அடிப்படையில் இன்றைக்கி வந்து நவீன விஞ்ஞானத்தோடு உங்களுக்கு வந்து இந்த விளக்க போகிறேன். இன்றைக்கி வந்து வெள்ளரிக்காயோட ஒரு ஜூஸு, சரிங்களா? இது முதல்ல வந்து தோலை வந்து உரிச்சிடுவோம். இந்த வெள்ளரிக்காயுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறத விட நவீன கண்டுபிடிப்பு உடைய இதுலேருந்தே வந்து சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம், சரிங்களா? அந்த பயனடைய எப்படியெல்லாம் நம்ம வந்து இந்த நவீன விஞ்ஞானத்தை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சாட்ஜிபி மூலமாக இன்றைக்கி வந்து நான் உங்களை வந்து விளக்க இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான். ஆனால் இது விஞ்ஞான ரீதியாக சொன்னால் எப்படி இருக்கும், இதோட வெள்ளரிக்காயுடைய பெனிஃபிட்டு, இது ஜூஸ் தான் வந்து நம்ம போட்டு குடிக்கிறோம். இதோட ஜூஸோட நன்மைகள் என்ன, வெள்ளரியுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் இது வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி தான். ஒன்று, சாட்ஜிபி எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம், எப்படியெல்லாம் நம்மளுடைய சந்தேகங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் இருக்குது. அதே போல் நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள், அன்றாடம் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து என்னென்ன பயன் இருக்குது அப்படின்னு சொல்லி, எந்த வகையான ஃப்ரூட்லையும் சரி, ஒரு எலுமிச்சை பழத்துலையும் சரி, என்னென்ன வகையை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த சாட்ஜிபி மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம உட்கொள்றது, சாப்பிட்றது எல்லாமே வந்து எப்படி என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் டெய்லி ஒரு ஜூஸ்ன்ற மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஜூஸ் அவங்களுக்கு வந்து நேற்று வந்து லெஸ்ஸியில் வந்து என்ன பயன், லெஸ்ஸி எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஜார் மூலமாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜூஸர் மூலமாக வந்து சும்மா ஜூஸாக வாங்கி குடிக்கிறதோட நம்ம செஞ்சு குடிச்சா உடம்புக்கு நல்லது அப்படின்ற அடிப்படையில் என்ன பண்ணுறேன், கிடைக்கிற நேரத்தில் இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வும், என்னுடைய ஹெல்த்தை நான் எப்படி பார்த்துக்கணும், சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம ஹெல்த்தெல்லாம் எப்படிலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் என்ன பண்ணுறோம், இந்த வீடியோ காணொலி வந்து நம்ம போடுறோம். அதனால் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் இதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஜூஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், அப்புறம் விலைக்கு வெட்டியாச்சு இதில் போட்டுக்கிறேன். எப்படி இறக்குதுன்னு பார்ப்போம். மிக்ஸ் ஆகுது பார்க்கலாம். வெள்ளரிக்காயோட கூட வந்து எலுமிச்சை பழம் சேர்த்தா சூப்பராக இருக்கும். வெள்ளரிக்காய் ஜூஸு கூட வந்து எலுமிச்சை பழம் வந்து சேர்த்துக்கணும், அருமையாக இருக்கும். சில பேர் வந்து இப்போ இது பச்சை மிளகா சேர்ப்பாங்க, அது நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து அவாய்ட் பண்ணிவிட்டேன். எலுமிச்சை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஸ்வீட்டாக வேணும்னு சொன்னால் ஹனியை வந்து போட்டுக்கலாம், தேன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம், அருமையாக இருக்கும். ஓகே, அப்போ எப்படி ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். போர்ட்டபிளுடைய இதுதான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து நண்பர்களே, ஜூஸ் ரெடி. ஓகேவா? வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாப் போட்டு மாஷா அல்லாஹ். சரி, ரைட், ஓகே. இப்போ நான் விஞ்ஞான ரீதியாக உங்களுக்கு சொல்ல வந்தேன், சாட்ஜிபி மூலியமாக வெள்ளரிக்காயுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நான் ஆல்ரெடியாக இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளரிக்காயோட. அந்த ஃபோட்டோ வந்து சாட்ஜிபிட்ட கேட்போம், நான் அனுப்பிய ஃபோட்டோ என்ன அப்படின்னு சொல்லி, அது உங்களுக்கு விளக்கம் இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி பார்க்கலாம். ஃபோட்டோ எடுத்தது சாட்ஜிபி அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சிவிட்டு அதுக்கிட்ட கொஸ்டின் கேட்போம். நீங்கள் எந்த மொழியில் வேணாலும் கேட்டுக்கலாம், சரிங்களா? உங்கள் மொழியில் சாட்ஜிபி மூலமாக இதை நம்ம கேட்டுக்கலாம், சரிங்களா? ஓகே, அனுப்பிட்டேன். சாட்ஜிபியில் அனுப்பிட்டேன். சாரி, அதில் கேட்டுக்கலாம்.